ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த, சமூகத்திலே நல்லவர்களை உருவாக்கி எடுக்க, சமூகத்திலே தலை சிறந்தவர்களை உருவாக்கி எடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். பெற்றோர்கள் அந்த பொறுப்பை சரியான முறையிலே செய்யாததின் காரணமாக, அந்த பொறுப்பு அவர்களிடத்திலே சரியான முறையிலே கையாளதின் காரணமாக பல வகையான விளைவுகளை இந்த சமூகத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றல்ல ரெண்டல்ல, எல்லாத்தையும் பேசக்கூடிய நேரமும் எனக்கு இடம் போதாது. 2 விடயங்களை மாத்திரம் சொல்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் பிரதானமாக பேசக்கூடிய 2 பொருள். ஒன்று வாலிபர்கள், 2 முஸ்லிம் தனியார் சட்டம். முஸ்லிம் தனியார் சட்டம் 1884 ஆண்டு பிரித்தானியாவுடைய ஆட்சி காலத்திலே, ஆங்கிலருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு பொக்கிஷம் அது. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த நாட்டில் எங்களுக்கு என்னென்ன வளங்கள் தேவையோ அந்த அத்தனை வளங்களையும் பெற்ற ஒரு சமூகம் நாங்கள். முஸ்லிம் தனியார் சட்டமாக இருக்கலாம், வக்ஃபுடைய சட்டமாக இருக்கலாம், வராசுத்துடைய சட்டமாக இருக்கலாம், முஸ்லிம் பாடசாலைகளாக இருக்கலாம், காசி கோட்டாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மையவாடிகளாக இருக்கலாம், எதுவெல்லாம் நாம் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கின்றோமோ இது அனைத்தும் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு வளம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் தான் முஸ்லிம் தனியார் சட்டம். ஏன் இதை பற்றி ஊடகங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், நாடாளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? என்ன காரணம்? வாலிபர்கள் தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழிநடத்த தெரியல. என்ன சொல்லுகின்றார்கள்? முஸ்லிம் சமூகத்துக்கு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தெரியாது. அல்லாஹு அக்பர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறான அழகான வாழ்க்கை, எப்படி வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்க படிச்சாலே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு காசி கோட்ல 6000 7000 வழக்கு தேங்கி நிற்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, அடுத்ததுதான் வாலிப சமூகம் வாழ தெரியாமல் வாழ்வதற்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கின்றன, அதை விட்டுவிட்டு இன்று ஏதோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2க்கும் பிரதான காரணம் என்ன? பெற்றோர்களாகிய நாம் எம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கப்பட வேண்டிய கவனிப்பு வைக்கவில்லை. எங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்ட இடைவெளி, நீண்ட ஒரு இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உளவியல் நிபுணர்கள் சொல்கின்றார்கள், உலகத்திலே முகம் பார்த்து பேசாத 2 ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் யாரெண்டா வாப்பாவும் மகனும் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பிள்ளை வளர்க்கிறது வேற, வளர்றது வேற. நாங்க பிள்ளையை வளர்க்கிறோமா அல்லது வளர்றார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்கட மனசாட்சியை தொட்டு நாம் பேச வேண்டும். குர்ஆன் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி தருது. குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களுடைய வரலாறுகளை மிக தெளிவாக ஆழமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுல ஆக பிரதானமான விடயம் தான் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறான உறவு என்பதை. சூரா யூசுஃபை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள், சூரா லுக்மானை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் இல்லை அதெல்லாம் படிக்கிறதுக்கு. குர்ஆனை படிக்க நேரம் இல்ல, குர்ஆனை விளங்கிக் கொள்ள நேரம் இல்ல. அதுக்குரிய வழிகளை திறந்து தந்தாலும் அதுல கொஞ்சம் நேரம் இருந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏதேதோ விஷயங்களை படிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பெற்றோர்கள் விட்ட தவறுதான் இன்றைய வாலிப சமூகம் சீரழிவதற்குரிய காரணம். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்கப்படவில்லை, நேரம் கொடுக்கப்படவில்லை, அவர்களை அரவணைக்கவில்லை, அவர்களோடு இருந்து பேசவில்லை, பேசக்கூடியவர்களோடு இருந்து நேரம் கொடுத்தார்கள், தன்னுடைய வாழ்க்கை என்று நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையில 10,150 பாடசாலைகள்ல முஸ்லிம் பாடசாலைகள் 951 முஸ்லிம் பாடசாலைகள், கொழும்பு மாவட்டத்திலே சுமாராக 20க்கும் மேற்பட்ட 21 முஸ்லிம் பாடசாலைகள், தனியார் பாடசாலைகள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பாடசாலைகள். அன்பார்ந்தவர்களே, கடந்த வருடத்துடைய ரிப்போர்ட் அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில் 72% பாடசாலை மாணவர்கள் 10 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவிப்பதாக புள்ளி விவரம் சொல்லும். காரணம் என்ன? ஏன் பாவிக்கிறார்கள்? என்னத்துக்கு பாவிக்கிறார்கள்? இதை இந்த மிம்பர்ல நான் பேசுறதோட இதுக்கு முடிவு கிடைக்கிறது இல்லை. இதுக்காக பிரதான காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்த நம்பிக்கை, அது அவர்கள் அவநம்பிக்கையை ஆக்கிவிட்டார். அன்பான சகோதரர்களை, இன்னொரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? சில மஸ்ஜிதுகளுக்கு ஹுதுபாக்கு போனா சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நீங்க பேசுற நேரம் சொல்லுங்க, வயசானவங்க தான் முன்சஃப்ல நிறைஞ்சிக்கிறாங்க, பொடியமாரெல்லாம் தூணையும் செவத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்க அந்த பயான் நடக்கிற நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாயை பொழந்து தூங்கிட்டு ஒழு போச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாது தொழுதுட்டு போற ஜும்மாவும் நாசமா. சில மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பயான் நடக்குது, கீழே மேல் மாடியில போண்டிட்டு கையில போன் மெச்ச பாக்குறாங்க, படத்தை பார்க்க கவலை. என்ன காரணம்? வாப்பா 5 வயசுல 7 வயசுல பிள்ளைக்கு தொல்வேடிய பொறுமதியம் சொல்லி பொடியனை கைக்கிட்டால பிடிச்சு கொண்டு சஃப்ல வச்சிருந்தா, கிட்ட பழக்கி இருந்தா அவனுக்கு தெரியும். அல்லாஹ் எங்கட தாய் தகப்பனுக்கு ரஹ்ம செய்யணும். இன்றைக்கு இந்த மிம்பர்ல இருந்து நாங்க பேசுறதுக்கு காரணம் எங்கட பெற்றோர்கள் எங்களுக்கு தந்த கைட்லைன், எங்கட உம்மா வாப்பா எங்களுக்கு சொல்லி தந்த புத்திமதி.
எங்கட உம்மா வாப்பா கண் இமை காப்பது போல எங்களை பாதுகாத்தார்கள். ஆனால் இன்று அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள் இல்லை. பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, சில பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் பார்க்காததன் காரணமாக பார்க்க கூடாத இடத்துல போயிட்டு எங்களை பிள்ளைகளை பார்த்துட்டு வாரோம் என்று சொல்லி அழுகுறாங்க. சில உம்மா வாப்பாக்கு பிள்ளைகள் சோதனையாக மாறிட்டாங்க. ஏண்டா இவனை பெற்றோம் வளர்த்தோம் என்று சொல்லி எங்களை எத்தனையோ ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு இவனுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு எங்களை பிள்ளைகள ஹாலாத்துகளை பார்க்கும்போது அன்பார்ந்த சகோதரர்கள் மிக கவலைக்கிடமாக இருக்கு. இலங்கையில கடந்த 5 வருடங்களாக ஆய்வு சொல்லுது, சுமாராக 500-600க்கும் மேற்பட்ட தலாக்குகள் கொடுக்கப்பட்டதில் அதிகமான தலாக்குகள் 162% தலாக்குகள் ஃபஸஹ் தலாக் என்பதாக சொல்லப்படுது. தலாக்ல 3 வகை இருக்கு. அதுல ஒன்று தான் ஃபஸஹ் தலாக். ஒரு பெண் தானாக முன்வந்து எனக்கு இவரோட வாழ இயலாது என்று சொல்லி காசு கிட்ட சொன்னா அது தலாக் கொடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இலங்கையில அண்மையில எடுத்த தகவல் என்னன்னு சொன்னா, பெண்கள் அதிகமாக ஃபஸஹ் தலாக் கேட்கிறாங்களா. காரணம் என்ன? 20-25 வயசு பொடியன், 30 வயசு. அன்பார்ந்த சகோதரர்களே, பல ஆசைகளோட கனவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த, தன்னுடைய வாழ்க்கைக்கு நுழைந்த எத்தனைய பொம்பளை பிள்ளைகள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள். உம்மா வாப்பா எத்தனை ஆசைகளோடு கனவுகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிற நேரம் அந்த புள்ளை இதால பார்க்கக்கூடிய நிலைமை. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, என்ன காரணம்? அதிகமான காரணம் என்னன்னு கேட்டா, 162% ஃபஸஹ் தலாக்ல 140% காரணம் சொல்கின்றார்கள் தேவையில்லாத பாவனைகள் இன்றைக்கு பொடியமாரிடத்துல. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, கல்யாணம் முடிக்காத பொடியமார் 50%மானவர்கள் தேவையில்லாத பாவனை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பொடியமார் 45%மானவர்கள் இன்றைக்கு போதைப் பொருள் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. தவறான வழிகாட்டல்கள், தவறான அணுகுமுறைகள், தவறான கூட்டாளிமார்கள். இலங்கையுடைய பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சொல்கின்றார், இன்றைக்கு இலங்கையில 90% வாலிபர்கள் நாசமாவதற்கு மூல காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்பதாக சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வாப்பாட்ட இல்லாத பழக்கம், குடும்பத்தில் மூத்தவங்கள்ட்ட இல்லாத பழக்கம் இன்றைக்கு 14 வயசு 15 வயசு பொடியன்ட்ட வந்திருக்குன்னு சொன்னா என்ன காரணம்? கெட்ட நண்பர்களுடைய சகவாசம். இன்றைக்கு இலங்கை மேல் மாகாணத்தில் அதிகமான பாடசாலைகள் அதிபர்களிடத்தில் போயிட்டு கேட்டா, முஸ்லிம் பாடசாலைகள், பேர் சொல்ல விரும்பல, கொழும்புல முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய சில பாடசாலைகள்ல 10 வயசுக்கும் 14 வயசுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் 4 வகையான போதைப் பொருளுக்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இதை பெற்றோரிடத்துல சொன்னா ஹசரத் அவங்களுக்கு அதை ஜீர்ணிக்குது இல்ல, நம்புறாங்க இல்லைன்னு சொல்லி ஆசிரியர்கள் அதிபர்கள் சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்து சமூகத்துல கொடுக்கணும் என்றா முதலாவது முயற்சி, முதலாவது பங்களிப்பு எங்கடையா இருக்கணும். ஏன புள்ளைய ஸ்கூல்ல சேர்த்ததோடு அவன் நல்லவராகிடுவான். ஏன புள்ளைய மதரசால சேர்த்ததோடு நல்லவராகிடுவான். ஏன புள்ளைய மக்தபுக்கு அனுப்பினதோடு நல்லவராகிடுவான். ஏன புள்ளைய பாட்டை மதரசாக்கு அனுப்பினதோடு நல்லவராகிவான்னு சொல்லல. அன்பாதவர்களே, நாங்க எங்க அனுப்பினாலும் எங்கட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்று பெற்றோர்கள் தள்ளப்பட்டு